அன்பு மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழில் நாம் 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடங்களை எல்லாமே நம்ம இனி வரக்கூடிய வகுப்புலலாம் பார்க்கலாம் பாருங்கள். இன்றைக்கு இயல் 1 நம்ம பார்க்க போகிறோம். இயல் 1ல் கண்ணென தகும் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு சில பாடங்கள் கொடுத்துருப்பாங்க. கண் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு எவ்வளோ அவசியமோ எவ்வளோ முக்கியமோ அதே போல் மனிதர்களுக்கு கல்வி அப்படிங்கிறதும் அவசியம் அப்படின்னு சொல்லலாம். திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருப்பார் கல்வி அதிகாரத்தில். கண்ணுடையவர்கள், 2 கண்கள் மனிதர்களுக்கு எவ்வளோ அவசியமோ அதே போல் கல்வி கற்றவர்கள் கண்ணுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். கல்வி கற்காதவர்கள் எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தோம்னா முகத்தில் புண்ணுடையவர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை போல் நம்ம இந்த இது வரக்கூடிய வகுப்பில் எல்லாமே இந்த இயல் 1ல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கல்வியினுடைய சிறப்புகள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கல்வி பணியாற்றிய பெருமக்களை பற்றி நம்ம பார்க்குறோம். நூலகம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நூலகத்திற்கு செல்லக்கூடிய பழக்கத்தை எல்லாம் எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து சொற்களில் எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல அமையும் அப்படிங்கிற முறையெல்லாம் நம்ம இந்த இயல் 1ல் தெரிந்துக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இயல் 1ல் கவிதை பிழை. கவிதை பிழையில் நம்ம பார்க்கக்கூடிய செயல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூதுரை அப்படின்னு சொல்லலாம். மூதுரை அப்படின்னாவே முதுமை கூட்டல் உரை மூதுரை அப்படின்னு சொல்லலாம். மூதுரை அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூத்தோர்கள் கூறக்கூடிய அறிவுரை அப்படின்னு சொல்லலாம். மூத்தோர்கள் அப்படின்னா யாருன்னா வயதில் முதியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சான்றோர்கள் அப்படின்னு சொல்லலாம். சான்றோர்கள் அப்படின்னா என்னன்னு யாருன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்தும் கற்றவர்கள், அனைத்தும் அறிந்தவர்களை நம்ம சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வயதில் பெரியவர்களையும் மூத்தோர்கள், சான்றோர்கள் இவர்களெல்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்பது தான் மூதுரை. மூத்தோர் சொல்லக்கூடிய அறிவுரை தான் மூதுரை அப்படின்ட்டு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூத்தோர் கூறக்கூடிய இந்த அறிவுரைகளை தான் மூதுரை அப்படிங்கிற பாடலில் பார்த்துருக்கோம். மூதுரையில் சிறந்த அறிவுரைகளை கூறக்கூடிய மூதுரை பாடல்கள் 31 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பாடல் தான் நமக்கு இப்போ பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இந்த மூதுரை பாடலை இயற்றியவர், எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் அவர்கள் தான் இந்த மூதுரை பாட்டை இயற்றியவர்கள்னு சொல்லலாம். ஔவையார் எந்த காலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம 3 ஔவையார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். மூதுரை பாடலை இயற்றிய ஔவையார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்திச்சூடி பாடலை எழுதிய ஔவையார் தான் மூதுரை பாடலை இயற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம். கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற சில நூல்களையெல்லாம் எழுதியிருப்பார். நீங்கள் ஆத்திச்சூடியில் படிச்சிருப்பீங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படிங்கிற ஆத்திச்சூடி பாடல் படிச்சிருப்பீங்க. இந்த ஆத்திச்சூடி பாடலை எழுதிய ஔவையார் தான் இந்த மூதுரை பாடலையும் எழுதியிருக்காங்க. இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள். பாடலுக்கு நுழைவதற்கு முன்பு பார்க்கலாம் பாருங்கள். நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்விக்கு எல்லை இல்லை. கல்வி அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்ட நாள் தான் கற்கணும், இந்த வயதோடு நின்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சொல்லியிருப்பாங்க. கல்விக்கு எல்லை இல்லை அப்படிங்கிற பாடலே சொல்லியிருப்பாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும்பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்புந்தன் கையால் என்சான் அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருப்பாங்க. எல்லாம் அந்த உலகத்திலேயே கற்றது கைமண் அளவு தான், கல்லாதது உலகளவு இருக்குது அப்படின்னு நினைத்து கல்விக்கு அதிபதியான கலைமகளே என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கையில் புத்தகத்தோடு இருக்காங்க. அப்போ நாமெல்லாம் எவ்வளோ கற்றுருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்த அளவு தான் கற்றிருப்போம். கல்விக்கு அதிபதியான கலைமகளே என்ன செய்கிறாங்க, நாள்தோறும் கற்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்காக கையில் புத்தகத்தோடு இருக்காங்க. அப்போ நாம் அனைத்தும் அறிந்தோம் அப்படிங்கிறத நினைத்து என்ன செய்யாதீங்க, யாருமே பெருமைப்படாதீர்கள். எறும்பு கூட தன்னுடைய கையால் அளந்து பார்த்துச்சு அப்படின்னா அது 8 ஜான் அளவு இருக்கும். அப்போ நாம் அனைத்தும் அறிந்திருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. கல்லாதது நமக்கு உலகளவு இருக்குது, கற்றது கைமண் அளவு தான் கற்றுருக்குறோம் அப்படின்ட்டு கல்விக்கு எல்லை இல்லைங்கிற பாடலில் சொல்லியிருப்பாங்க. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். மனிதர்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் கல்வி ஏதாவது ஒரு வகையில் என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கற்றுக்கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி அப்படிங்கிறது இந்த வயது வரைக்கும் தான் படிக்கணும், இந்த வயதுலேருந்து தான் கற்கணுங்கிறது கிடையாது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மனிதர்களானவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கற்றுக்கொண்டே தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி மனிதனை உயர்த்துகிறது. ஒரு மனிதனை மேலான இதில் உயர்த்தது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி தான். கற்றவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா உயர்நிலை அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. கல்வி நாம் வந்து செல்வம் பார்த்துருப்போம். நம்ம அழியாத செல்வம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி அப்படிங்கிற செல்வம் தான். மற்ற செல்வங்கள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, செல்வங்கள் எவ்வளோதான் சொத்துக்கள் பணம் இருந்தாலுமே வந்து நம்ம அல்ல என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா குறையக்கூடியதுன்னு சொல்லலாம். ஆனால் கல்வி அப்படிங்கிறத வந்து மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க வந்து வளரக்கூடியதை தவிர அழியக்கூடியது கிடையாது. அதனால் கல்வி செல்வம் வந்து என்னது, ஒரு செல்வமாக கல்விங்கிறது வந்து கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. கல்வியை மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா குறையாமல் தனக்கு வந்து அறிவானது வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்மிடம் இருக்கக்கூடிய கல்வியை என்ன செய்ய முடியாதுன்னா மற்றவர்களால் வந்து அழிக்கவோ கைப்பற்றவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். நம்ம இதுக்கு பாருங்க, கல்வி அப்படிங்கிறது வந்து மற்றவர்களால் கைப்பற்ற முடியாது, அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதற்கு சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்கள். தடத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றையடி பாதையில் வந்து ஒருவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு பெரிய பொருள் வணிகர், பெரிய செல்வாக்கு மிகுந்த ஒரு வணிகரும் புலவரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நடந்துகிட்டே போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா வணிகர் சொல்கிறாரு, புலவரே, என்னிடம் இருக்கக்கூடிய செல்வம் தான் வந்து அதிகமானது. நான் நிறையா வந்து காசு வச்சுருக்கிறேன், பொண்ணு வச்சுருக்கேன், என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் தான் வந்து சிறப்பானது, அதிகமானது அப்படின்னு சொல்லிட்டவே போவார் வணிகர். அப்போ புலவர் சொல்வார், இல்லை வியாபாரி அவர்களே, வணிகரே, என்னிடம் இருக்கக்கூடிய கல்வி செல்வமானது தான் என்னது சிறந்தது அப்படின்னு சொல்வார். எவ்வளோ தான் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டார் அந்த வணிகர் வந்து, என்னிடம் இருக்கக்கூடிய செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு வந்து ஒத்துக்கவே மாட்டார். புலவர் வந்து அமைதியாக போயிட்டே இருப்பார். இது இருவரும் நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திடீர்னு பார்த்தோம்னா ஒரு கும்பல் வருவாங்க. யார்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருடர்கள் எல்லாமே வந்து என்ன செய்வாங்கன்னா புலவரையும் வணிகரையும் இருவரையும் வந்து என்ன செஞ்சுக்குவாங்கன்னா சூழ்ந்து நின்றுக்குவாங்க. சூழ்ந்து நின்னதையும் என்ன செய்வாங்க, அப்படியே கத்தி காமிச்சு மிரட்டுவாங்க ரெண்டு பேர்த்தையும். தன்னிடம் இருக்கக்கூடிய என்ன செய்யுங்க பொருட்களை எல்லாமே வந்து எடுத்து வைங்க அப்படின்ட்டு திருடர்கள் மிரட்டுவாங்க. உடனே என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா வணிகர் தன்னிடம் இருக்கக்கூடிய நகை பணம் எல்லாத்தையுமே எடுத்து திருடர்கிட்ட கொடுத்துருவார். அடுத்தது வந்து புலவர் சொல்வார், என்னிடம் வந்து இது மாதிரி கொடுப்பதற்கு எந்த பொருளுமே என்கிட்ட இல்லை, பணமோ பொண்ணோ வந்து பொற்காசுகளோ என்னிடம் இல்லை, என்கிட்ட வந்து கல்வி அப்படிங்கிற செல்வம் மட்டும்தான் இருக்குது, என்னிடம் கொடுப்பதற்கான எதுவுமே இல்லை, வேணா என்னுடைய கல்வி செல்வத்தை வைத்து என்ன செய்கிறேன், நான் வந்து உங்களுக்கு வந்து பாட்டு பாடி மகிழ்விக்கிறேன் அப்படின்ட்டு புலவர் சொல்வார். உடனே அந்த திருடர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, சரி பாடுங்க பார்க்கலாம், பாடி எங்களை மகிழ்விங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே புலவர் என்ன செய்வார்னா பாட்டு பாடுவார். புலவருடைய பாடலை கேட்டு என்ன செய்வாங்கன்னா திருடர்கள் தன்னையே மறந்து மெய் மறந்து அவர்கள் அப்படியே பாட்டு பாடி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் வந்து திருடர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் என்ன செய்வார்னா புலவர் மேலும் 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 பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார். இதை கேட்டு கேட்டு என்ன செய்வாங்க, ரொம்ப ரசித்து கடைசியாக வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து திருடர்கள் அந்த வணிகர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எல்லாமே வாங்கினது எல்லாமே புலவர்கிட்ட பரிசாக கொடுத்துருவாங்க. புலவரே, இது வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருடி பல இடங்களில் திருடி இருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்வாங்க, எங்களை வந்து அடித்து உதைத்து காவல்துறையிட்ட பிடிச்சு குடிச்சிட்டு பயமுறுத்துவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கிறீங்க, என்ன எங்களை எல்லாத்தையுமே வந்து பாட்டு பாடி மகிழ்விச்சிருக்கீங்க. அதனால் நான் உங்களுக்கு வந்து இந்த பொற்காசுகளை எல்லாமே தரேன், பரிசா வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருடர்கள் வந்து புலவர் கையில் கொடுத்துருவாங்க. உடனே புலவர் வந்து சொல்வார் அந்த பொற்காசுகளை வாங்கிட்டு, இது மாதிரி நீங்கள் வந்து இந்த திருட்டு தொழில் செய்யும் பொழுதே என்னுடைய பாட்டை கேட்டு இவ்வளோ மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்தீங்க இல்லையா, அப்போ நீங்கள் திருடாமல் இருக்கும் பொழுது என்னுடைய பாட்டு கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ ஆனந்தம் அடைவீங்க, எவ்வளோ மகிழ்ச்சி அடைவீங்க, இனிமேலாவது இந்த திருடுற தொழிலை விட்டுறலாம் இல்லையா அப்படின்ட்டு சொல்வார் புலவர். உடனே திருடர்கள் வந்து, இந்த மாதிரி எங்களுக்கு யாருமே பாடல் பாடி மகிழ்விச்சு அறிவுரை சொன்னதில்லை, இனிமேல் நீங்கள் சொன்னபடி நாங்கள் என்ன செய்கிறோம், திருந்தி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருடர்கள் வந்து அந்த பொற்காசுகள் திருடியது எல்லாமே கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ சொல்வார் புலவர் வந்து வணிகர்கிட்ட சொல்வார், நீங்கள் வந்து உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வம் தான் பெருசு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ பார்த்தீங்களா என்னுடைய கல்வி செல்வத்தை வச்சு என்ன செஞ்சேன், நான் உங்களுடைய செல்வத்தை எல்லாமே திருடர்களிடமிருந்து மீட்டுட்டேன். இப்போ பாருங்கள், கல்வி செல்வம் அப்படிங்கிறது தான் என்ன ஆகாது, மற்றவர்களால்
நம்மளால் கைப்பற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. கல்வி செல்வத்தை வைத்து எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்வார். அப்போ அந்த வியாபாரி என்ன செய்வார், ரொம்ப மனம் வருந்தி மற்ற செல்வங்களை விட கல்வி செல்வம் தான் சிறப்பானது அப்படிங்கிறத உணருவார். நாம் இந்த மூதுரை பாடலில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கல்விக்கு எல்லை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னா ஔவையார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அடுத்த வகுப்பில் இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். நன்றி.